வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீ அங்க போனில்ல, அவன் இங்க வந்தான்ல, நீ படிச்சல்ல இன்னைக்கு. இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் பேசுவோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். நீ அங்க போனில்ல, அவன் அங்க வந்தான்ல, அவ சாப்பிட்டா தானே இன்னைக்கு, அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நீ அங்க போனில்ல அப்படின்னு சொல்றோம். இந்த தூய தமிழ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? நீ அங்கே சென்றாய் இல்லையா, அப்படிதான் கேட்போம். ஓகேங்களா? இதை நான் பேச்சு வாக்குல எழுதியிருக்கேன் பாருங்க. நீ அங்க போனில்ல, இதை எப்படி சொல்லலாம்? நீ, நீனா யூ. போனில்ல முடிஞ்சு போன விஷயம், இது பாஸ்ட் டென்ஸ். இப்ப போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கோ. கோ, வென்ட், கான். அந்த வென்ட் தான் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்துவோம். கோ டு தான் பயன்படுத்துவோம். யூ வென்ட் அங்கே, யூ வென்ட் தேர். நீ அங்க போன அப்படின்னு சொல்லிட்டோம். நீ போனில்ல அப்படின்னா அந்த இடத்துல நல்ல நம்ம ஒரு வலியுறுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம அந்த இடத்துல பேசுறோம், சொல்றோம். ஓகேங்களா? அந்த போனில்ல, போன இல்லையா அப்படின்னு தானே கேக்குறோம். அவங்க அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? ஆமா நான் போனேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, யூ வென்ட் தேர், நீ அங்க போன அப்படின்னு எழுதி முடிச்சிடுறோம். இதுல ஒரு கமா கொடுத்துடுறோம். ஓகேங்களா? இந்த போனில்ல அப்படிங்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது பாஸ்ட் டென்ஸுங்க. பாஸ்ட் டென்ஸுக்கு பாருங்க, டு, டஸ். இவங்க பிரசன்ட் டென்ஸுக்கு வருவாங்க. பாஸ்ட் டென்ஸுக்கு டிட் தான். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாஸ்ட் டென்ஸுக்கு என்னதாங்க வருவாங்க? டிட் தான் வருவாங்க. இப்ப இந்த டிட் தான் எழுத போறோம். டிட், கவனிங்க. டிட் பிளஸ் நாட், இது ரெண்டும் சேர்ந்து தான் டிடின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல எழுத போறோம். டிடின்ட். யார் சப்ஜெக்ட்? யூ. அந்த யூவை தான் நம்ம அங்க திரும்பவும் சொல்ல போறோம். டிடின்ட் யூ, அவ்வளவுதாங்க. யூ வென்ட் தேர், டிடின்ட் யூ. நீ அங்க போனில்ல அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? நீ அங்க போன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். யூ வென்ட் தேர். அந்த போன இல்லையா, அந்த இல்லையாங்கிறதா டிடின்ட் யூ. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்தடுத்து பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். அவன் அவன் இங்கு வந்தான்ல அப்படின்னு கேக்குறோம். அவன் இங்க வந்தான்ல, இதை எப்படி சொல்லலாம்? அவன் இங்கே வந்தான் இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அவங்க அதுக்கு ஆமா வந்தான் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அவன், அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. வந்தான், கம், கேம், கம். கேம் இந்த இடத்துல ஹி கேம். அவன் வந்தான், எங்க வந்தான்? இங்கே. ஹி கேம் ஹியர். அவ்வளவுதாங்க. அவன் இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? வந்தான்ல அப்படின்னு சொல்ல போறோம். டிடின்ட் ஆட் பண்றோம். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ். அதனால டிடின்ட், இங்க என்ன சப்ஜெக்டோ சேம் அதே சப்ஜெக்ட் தான் இங்க போட போறோம். அவ்வளவுதாங்க. ஹி கேம் ஹியர், டிடின்ட் ஹி. அவங்க வந்தான்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்?
நான், ஐ. சொல்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? டெல், டோல்டு, டோல்டு. ஐ டோல்டு. நான் சொன்னேன். யாருக்கிட்ட? உங்ககிட்ட. ஐ டோல்டு யூ. உங்ககிட்ட சொன்னேன். டிடன்ட் ஐ. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இதாங்க ஐ டோல்டு யூ டிடன்ட் ஐ. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது சென்டென்ஸுங்க. இந்த பக்கம் இருக்கிறது இதுக்கு பேர் தாங்க கொஸ்டின் டேக்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் எதுக்கு பயன்படுத்தலாம், எந்த சூழல்ல பயன்படுத்தலாம்னா, ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு நமக்கு தெரியும், தெரிஞ்சு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், உறுதி பண்ணிக்கிறோம். நீ செஞ்சதானே, நீ அங்க போனதானே, வந்ததானே அப்படின்னு சொல்லி அதை அவங்கள்ட்ட இருந்து ஆமா நான் செஞ்சேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அதுக்கு பதில். ஓகேங்களா? அந்த மாதிரி சூழல்ல தான் இந்த கொஸ்டின் டேக் பயன்படுத்துறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம டேக் வந்து நெகட்டிவா போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நீ என்கிட்ட கேட்டல்ல, என்கிட்ட கேட்டில்ல, இல்ல கேட்டன்ல. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுக்கு இது வந்து தூய தமிழ் எப்படி சொல்லுவோம்? நீ என்கிட்ட கேட்ட இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் என்னது? யூ. கேட்கறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஆஸ்க்டு. ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு. இந்த வேர்ப்லாம் நம்ம ஃபுல் எல்லா வேர்புமே நம்ம மனப்பாடம் பண்ணி தாங்க வச்சுக்கணும். ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு. யூ ஆஸ்க்டு. யாருக்கிட்ட கேட்டான்? என்கிட்ட. நீ என்கிட்ட கேட்ட. யூ ஆஸ்க்டு மீ. நீ என்கிட்ட கேட்ட. டிடன்ட், டிடன்ட் யூ. நீ என்கிட்ட கேட்டல்ல. யூ ஆஸ்க்டு மீ டிடன்ட் யூ. யூ ஆஸ்க்டு மீ டிடன்ட் யூ. நீ என்கிட்ட கேட்டல்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ அந்த படம் பார்த்தல்ல, அந்த படம் பார்த்தல்ல அப்படின்னு சொல்ல போறோம். உங்களுக்கு ஆன்சர் என்ன? இப்ப நம்ம இது வரைக்கும் 4 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீ அந்த படம் பார்த்தல்ல அப்படின்னு சொல்றோம். பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? நீ. யூ. பார்த்ததுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? சி, சா, சீன். இப்ப இந்த இடத்துல சா தான் போட போறோம். யூ சா அந்த படம். த ஃபிலிம் இல்ல தட் ஃபிலிம், நம்ம என்ன வேணாலும் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூ சா தட் ஃபிலிம் இல்ல மூவி, என்ன வேணாலும் நீங்க அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூ சா தட் மூவி. நீ அந்த படம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் டிடன்ட் யூ, கடைசியில கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்கணும். யூ சா தட் மூவி டிடன்ட் யூ. நீ அந்த படம் பார்த்த இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? உங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இவ இங்க சாப்பிட்டால அப்படின்னு சொல்ல போறோம். சாப்பிட்டால. ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம்? இவ, she ate, eat, ate. she ate, சாப்பிட்டா. எங்க சாப்பிட்டா?
இங்க சாப்பிட்டா. she ate here, didn't she. அவ்வளவுதான். she ate here, didn't she. அவங்க சாப்பிட்டா இல்லையா அப்படின்னு கேக்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவர்கள் விளையாடுனாங்கல்ல, அவங்க விளையாண்டாங்கல்ல அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? அவர்கள் they play played played they played. அவங்க விளையாண்டார்கள் அப்படின்னு சொல்றோம். they played, didn't they. அவங்க விளையாண்டாங்க இல்லையா? they played, didn't they. அவர்கள் விளையாண்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு they played, didn't they. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் சென்னையில் வாழ்றாங்கல்ல, அவங்க வந்து சென்னையில தானே வாழ்றாங்க அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? அவர்கள் they. வாழ்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? live, lived, lived. they lived, they lived. அவங்க வாழ்றாங்க. எங்க வாழ்றாங்க? சென்னை, in சென்னை. ஏன் நம்ம இன் சென்னை போடுறோம்? பெரிய சிட்டி, பெரிய கண்ட்ரி, பெரிய டவுனு, அந்த மாதிரி ஏரியா வந்து நல்ல பெருசா இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி கட்டாயமா இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை போடணுங்க. they lived in சென்னை. அவங்க சென்னையில வசிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். வாழ்ந்தாங்க இல்லையா? didn't they. they lived in சென்னை, didn't they. அவங்க சென்னையில வாழ்ந்தாங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அவ எனக்கு ஒரு புக்கு கொடுத்தால்ல அப்படின்னு சொல்றோம். இது எப்படி கேட்கலாம்? இது எப்படி சொல்லலாம்? அவள் she gave. அவ கொடுத்தா. என்ன கொடுத்தா? ஒரு புக். she gave a book. அவ ஒரு புக்கு கொடுத்தா இல்லையா அப்படின்னு கேட்க போறோம். didn't she. didn't she. அவ்வளவுதான். she gave a book, didn't she. அவ எனக்கு ஒரு புக்கு கொடுத்தால்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ நேத்து இங்க வந்தில்ல அப்படின்னு சொல்றோம். நீ நேத்து இங்க வந்தல்ல. இதை எப்படி சொல்லலாம்? நீ you came here. you came here எப்ப? நேற்று, yesterday. didn't you. அவ்வளவுதான். முதல்ல நீ 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 நேத்து இங்க வந்த அப்படிங்கறத எழுதிட்டு அதுக்கப்புறமா didn't சேர்த்து அந்த என்ன சப்ஜெக்டோ அவங்கள அங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? you came here yesterday, didn't you. நேத்து நீங்க வந்தல்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நீ கால் பண்ணல எனக்கு, நீ எனக்கு கால் பண்ணதானே அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? you. நீ எனக்கு கால் செஞ்ச அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம். you called. யாருக்கு? எனக்கு. you called me. நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா didn't you. அவ்வளவுதாங்க.
யூ கால்டு மீ டிடன்ட் யூ, நீ என்ன கால் பண்ணி கூப்பிட்டல்ல. யூ கால்டு மீ டிடன்ட் யூ. இதுக்கு பேர் தாங்க கொஸ்டின் டேக். இதுக்கு பேர் என்னங்க? கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் எதுக்கு பயன்படுத்துறோம், எந்த சூழல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க செஞ்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும், இருந்தாலும் நீ செஞ்சல்ல அப்படின்னா அவங்களே நம்ம வலியுறுத்தி கேட்குறோம், எம்பசைஸ் பண்றோம். ஆமா நான் செஞ்சேன், ஆமா நான் போனேன், ஆமா நான் பார்த்தேன், இல்ல ஆமா நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சூழல்ல தான் நம்ம கொஸ்டின் டேக் பயன்படுத்துறோம். ஒரு விஷயம் அது வந்து செஞ்சது உண்மைதான் சரிதான் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லும் பொழுது இந்த கொஸ்டின் டேக் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுக்கு பேர் தாங்க கொஸ்டின் டேக். இது வந்து இது வந்து இங்கிலீஷ் கிராமர்ல இது ஒரு பார்ட். ஓகேங்களா? கொஸ்டின் டேக்குங்கிறது இது ஒரு வந்து கிராமர் பார்ட் தான். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒன்றும் இல்லைங்க, சென்டென்ஸு பாசிட்டிவா இருக்கும், டேக் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? இது பாசிட்டிவா இருக்கும், டேக் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அதான் டிடின்ட். டிடின்ட் போட்டோம் இல்லைங்களா? பாருங்களேன். he ate an apple. அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் தானே அப்படின்னு சொல்றோம். he ate an apple. அவன் ஆப்பிள் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு didn't, அதுக்கப்புறமா தான் didn't he சேர்க்கிறோம். he didn't he. ஓகேங்களா? he ate an apple. didn't he, அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் தானே அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, அவ ஒரு பேக் வாங்கினா தானே. அவ ஒரு பேக் வாங்கினா தானே எப்படி சொல்லலாம்? she bought. she bought a bag. அவ ஒரு பேக் வாங்கினாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் didn't she, அவ்வளவுதான். she bought a bag, didn't she, அவ ஒரு பேக் வாங்கினா தானே அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தாங்க கொஸ்டின் டேக். I came here. I came here, நான் இங்க வந்தேன். வந்தேன்ல அப்படின்னு சொல்லும் போது I came here. didn't I, நான் இங்க வந்தேன்ல. I came here, didn't I. You cooked the biryani. நீ பிரியாணி சமைச்சல்ல அப்படின்னு சொல்ல வரும். you cooked the biryani. didn't you, நீ வந்து பிரியாணி செஞ்சதானே, எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்கிற மீனிங்ல தான் இது வருது. you cooked the biryani. didn't you. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நாங்க ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல வசிச்சோம் தானே. நாங்க சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வசிச்சோம் தானே அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.